வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியே போ ஜெயக்குமார் வெளியிட்ட அதிரடியான அறிவிப்பு. அதிமுகவில் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் நீடித்து வருவதால் பல்வேறு முக்கியமான மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட 24 பேர் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவிற்கு சென்றுவிட்டனர். ஆனால் எந்த பக்கம் ஜெயக்குமார் இருக்கிறார்? செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து தாவேகாவிற்கு செல்கிறாரா அல்லது எடப்பாடியின் பக்கம் இருக்கிறாரா, சி.வி. சண்முகம் பக்கம் இருக்கிறாரா என்ற தகவல்கள் கடந்த சில வாரங்களாக தெரியாமல் இருந்தது. யாருக்கும் ஆதரவு தெரியாமல் வீட்டிலேயே இருந்தார் ஜெயக்குமார் அவர்கள். ஆனால் திடீரென்று ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பக்கம் விசுவாசம் இருக்கப் போவதாகவும் அவர் சில கேள்விகளையும் கேட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த நிர்வாகிகளுக்கு நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். தாராளமாக நீங்கள் தாவேகாவிற்கு செல்லலாம். உங்களுக்கு அதிமுகவில் இருப்பதற்கு தகுதி கிடையாது. மறைந்த முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்.ஜி.ஆர். இவர்களது வரிசையில் எடப்பாடி பழனிசாமியை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். பதவி இல்லை என்றால் என்ன? அதிமுக என்பது பேரியக்கம். அதை மக்களுக்காக எந்த ஒரு நல்வழியை ஏற்படுத்துவதற்கு பதவி மட்டும் தேவையில்லை. மனசாட்சி இருந்தால் போதும். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்ட நன்மை இருந்தால் போதும். மக்களுடன் நாம் இணைந்து செயல்படுவதற்கு ஒரு பேரியக்கத்தை உருவாக்கி தந்தவர் தான் எம்.ஜி.ஆர். அவர்கள். நிச்சயம் உண்மையான எந்த ஒரு அதிமுகவின் தொண்டனும் அதிமுகவில் இருந்து வெளியேற மாட்டான். தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தற்பொழுது சரியாகிவிட்டது. தாராளமாக அதிமுகவில் இருந்து வெளியேறக்கூடியவர்கள் வெளியேறலாம். உண்மையான தொண்டர்கள் அதிமுகவில் பயணிக்கலாம் என்று ஜெயக்குமார் அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளை மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் இனி வெற்றி மட்டுமே பெறும். ஏனென்றால் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டவர்கள் உள்ளே இருந்த கருப்பு ஆடுகள் அனைத்தும் வெளியேறிவிட்டது. இனியும் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் ஒருபோதும் சந்திக்க நேரிடாது. இனி வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் நாம் தான் வெற்றியடைவோம் என்று ஜெயக்குமார் அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றை வெளியிட்டுள்ளார். கட்சியிலிருந்து தாராளமாக வெளியேறக்கூடியவர்கள் வெளியேறலாம், கட்சியை விட்டு வெளியே போங்க என்பதற்கேற்ப ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருப்பது. ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம்தான் இருக்கிறார் என்பதை வெளியிடும் விதமாக அவரது அறிவிப்புகள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். மேலும் அதிமுக நிச்சயம் வரக்கூடிய எதிர்காலத்தில் ஆட்சியை அமைக்கும் என்பதையும் தெரிவித்துள்ளார். ஜெயக்குமார் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.